ஹாய் காய்ஸ், வணக்கம். என்னுடைய பெயர் ஆனந்த். இதுதான் என்னுடைய முதல் எபிசோட். ஆ, நிறையா ஐடியாஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் காலம் தாழ்த்திக்கிட்டே போகாம, கண்டிப்பாக இன்றைக்கி ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்ட்டு ரேண்டமாக ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் அண்ட் பப்ளிஷ் திஸ் எபிசோட். ஸோ எந்த எடிட்டும் இருக்காது, எந்த டியூனிங் இருக்காது, எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் மை மைக்ரோஃபோன் இஸ் ஆன் அண்ட் ஐ ஹவ் கிரியேட்டட் தட் ஸ்பாட்டிஃபை அக்கௌண்ட் அண்ட் ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் pour out my opinions. இந்த எபிசோடில் ஜஸ்ட் அவை கோனா ஸ்டார்ட் என்ன பேசுகிறது, இந்த பாஸ் வரலாம் பேசுகிறது நடுவில். ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். ஆல் தட் மேட்டர்ஸ் இஸ் ஐம் கோயிங் டு பாஸ் அவுட் மை ஒப்பீனியன் ஆன் வேரியஸ் திங்ஸ். அதை நான் டெய்லி பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். யாரை நினச்சியும் நம்ம என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்னு பயப்படாமல் பண்ணணும். சிம்பிள். த மெயின் கோல் இஸ் டு do something useful, consistent for the next எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் பண்ணி நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் தி அல்டிமேட் கோல். அண்ட் இஃப் யூ ஆர் லிசனிங் டு திஸ், ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் ஐ வில் இம்ப்ரூவ் டே பை டே. ஐ வில் கேரண்டி யூ தட். அண்ட் த பெஸ்ட் திங் டு ஸ்டார்ட் அ நியூ ஐடியா ஆர் நியூ ப்ராக்டிஸ் இஸ் டுடே. ஸோ நீங்கள் உங்கள் மனசில் எந்த எண்ணங்களை வச்சு நீங்கள் இன்னும் காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்கீங்களோ, ஜஸ்ட் ப்ளீஸ் கோ அண்ட் கிளிக் தட் பட்டன், கிளிக் தட் ஸ்டார்ட் பட்டன். பார்த்துக்கலாம் என்ன மேக்ஸிமம் என்ன ஆகிட போகுது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடுங்க. பிகாஸ் நீங்கள் இதெல்லாம் இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடணுமோ பண்ணி நீங்கள் பெரிய க்ரோத்தாக ஆகிட்டீங்களா? இல்லை. அட்லீஸ்ட் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு அது சக்ஸஸ்ஃபுல் ஆகலைனாலுமே யூ கேன் பி ப்ரௌட் ஆஃப் யூர் செல்ஃப். திஸ் இஸ் தி மெயின் கோல். நான் ஒரு 5 மினிட்ஸ் பேசலான்னு இருக்கேன். 5 மினிட்ஸ் எபிசோட ஸ்டார்டிங் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ தான் டைமுக்கு பார்த்தா ஒரு 2 நிமிஷம் பேசியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வாட் டு சே, வெல்கம் ஆன் போர்ட். யூ வில் கெட் டு ஹியர் டெய்லி எபிசோட்ஸ். அண்டு நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, டெய்லி ஈவெண்ட்ஸ் நடக்கிறது, நம்மளை சுற்றி நடக்கிறது, நம்ம நாட்டில் நடக்கிறது, நம்ம ஸ்டேட்டில் நடக்கிறது, ப்ளஸ் நம்ம என்ன புதுசாக கற்றுக்க முடியும், நான் என்னோடய லைஃப்பில் நான் என்ன கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் என்னென்ன விஷயம்லாம் ஓவர் கம் பண்ணுறேன், நான் எது நீங்களும் கற்றுக்கணுன்னு நினைக்கிறேனோ அதை பேசலான் இருக்கேன். அண்ட் இஃப் யூ ஹேவ் பேஷன்ஸ் அண்ட் ஓப்பன் மைண்டோட இதை கேட்கணுன்றீங்கன்னா யூ கேன் கண்டினியூ வித் மீ. ஐம் ஜஸ்ட் டூயிங் இட் ஃபார் மை செல்ஃப். Nothing big aspirations to carry forward, but this itself is a great experience and a big motivation for me by speaking my mind out to all. And thanks to the Almighty and thanks to the universe. And Hare Krishna, Jai Shri Ram. நீங்கள் உங்கள் ஒப்பீனியன்ஸ் எப்படி வேணால் வச்சுக்கலாம், பட் ஆல்வேஸ் பிலீவ் இன் ஒன் திங். பீட் உங்களுக்கு பிடிச்ச கடவுளாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மனிதர்களாக இருக்கலாம். பட் ப்ளீஸ் பி கிரேட்ஃபுல் அண்ட் பிலீவ் இன் சம்திங். அண்ட் கண்மூடித்தனமாக நம்புங்க. தட்ஸ் மை விஷ். எல்லோரும் நல்லதே பண்ணுங்கள், நல்லதே சிந்திங்க. அண்டு திஸ் இஸ் நாட் சம்திங் வெரி டிஃபிகல்ட் டு டூ. யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் someone as an inspiration and move forward. அண்டு இன்னையோட நாளைக்கு வர எபிசோடு கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருக்கும். கொஞ்சம் இதில் இருந்து நான் கற்றுக்கிட்டது, ஐ வில் பெட்டர் மை செல்ஃப் 0.5% எவ்ரி டே. அண்டு 5 நிமிஷம் ஆக போகுது.
பேசணும் நெறையா பேசுவேன் நானு. தட்ஸ் மை இன்ட்யூஷன். பட் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம மைக் முன்னாடி எப்படி இவ்ளோ கேரி பண்றேன்னு தெரியல. பட் ஐவ் மேட் ப்ராக்ரஸ். அ இதுதான் நான் இன்னைக்கு அச்சீவ் பண்ணதா நெனச்சுக்குவேன். யார பத்தியும் நெனைக்காதீங்க. அவங்க என்ன நெனைப்பாங்க. ஈவன் அவர் ஸ்பௌஸ் வாட் வில் தே திங்க். எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நெனைக்கிறாங்க. ஸோ, டூ வாட் யூ டூ, பட் டூ குட், ஸ்டே குட். தேங்க் யூ. நாளைக்கு கண்டிப்பா எபிசோட்ஸ் வரும். இனிமேல் திஸ் திஸ் ஹாஸ் கிவன் மீ அ கிரேட்டர் மோட்டிவேஷன் டு கேரி ஃபார்வர்ட் மை திங்கிங் ப்ராசஸ். அண்ட் இன்னும் என்னோட எண்ணங்கள தெளிவாக்கிக்கிட்டு, இன்னும் நான் எஜுகேட் பண்ணிக்கிட்டு, உங்கள்கிட்ட முன்னாடி பேசுறத சப்மிட் பண்ண வருவேன். தேங்க் யூ. ஜெய் ஸ்ரீராம். ராதே கிருஷ்ணா. தேங்க் யூ.